2025 ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் AA-170 VTINB என பதிவு செய்யப்பட்ட ஒரு போயிங் 708 சிவந்து 7 ட்ரீம் லைனர் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் நோக்கி புறப்பட்டதற்கு சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் 242 பேர், 230 பயணிகள் மற்றும் 12 விமான ஊழியர்கள் இருந்தனர். விமானம் சுமார் 625 அடி உயரத்தை எட்டியதும் திடீரென கீழே விழுந்து BJ மெடிக்கல் கல்லூரி வளாகத்திலும் அருகிலுள்ள ஹாஸ்டலிலும் மோதி விபத்துக்குள்ளானது. மரணமடைந்த 241 பேரில் விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அடங்கினர். நிலத்தில் இருந்த குறைந்தபட்சம் 24 பேர், அதில் மருத்துவமனையினர் மற்றும் மாணவர்கள் உள்பட இன்க்ளூடிங் முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூவானி பலியாயினர். ஒரே உயிர் வாழ்ந்தவர் பிரிட்டிஷ் இந்திய பிரஜையான விஸ்வாஸ் குமார் ரமேஷ். அவருக்கு சிராய்ப்பு மட்டுமே ஏற்பட்டது. தொடக்க தகவல்களில் மேடே அழைப்பு செய்யப்பட்டுள்ளதும் பின்னர் தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. விசாரணையாளர் குழு இறக்குமுக கருவியில் லேண்டிங் கியர் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நேர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். இது போயிங் 207 ட்ரீம்லைனர் வகையில் முதல் உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட விமான விபத்தாகும். மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் முகமை, NDRF, மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு படை CISF, இந்திய விமானப்படை IIF, எல்லை பாதுகாப்பு படை BSF மற்றும் தேசிய பாதுகாப்பு படை NSG அணிகள் ஈடுபட்டன. இந்திய விமான விபத்து விசாரணை பிரிவு AAIB தலைமையில் அமெரிக்கா FAA, NTSB, இங்கிலாந்து AAIB, போயிங் மற்றும்